திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1231 முதல் 1240 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1231. அதுவிது வென்றவமே கலியாதே, மதுவிரி பூங்குழல் மங்கை நல்லாளை, பதிமது மேவி பணியவல்லார்க்கு விதிவழி தன்னையும் வென்றிடலாமே. சன்மார்க்க வழியான அறிவை அறியாமல், வாசியை உணராமல், அந்த வழி இந்த வழி என்று சென்று வீணாக வாழ்நாளை கழித்து அழியாதே. தேனினும் இனிய அமுதம் அருளும் அன்னை மனோன்மணி சகசதல மலரில் அமர்ந்துள்ளாள். அவள் பதியான ஈசனுடன் இணைந்தே இருக்கும் அம்மங்கை நல்லாளை வாசியினால் மேவி அவள் திருவடியை பணிந்து சேர வல்லார்கள் விதிவழி தன்னையும் வெல்லும் வல்லமை அடைவார்கள். விதியை அறிவினால் வென்று மாட்டிடலாமே. பாடல் எண் 1232. வென்றிடலாகும் விதிவழி தன்னையும், வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை, வென்றிடலாகும் விலை புலன் தன்னையும், வென்றிடும் மங்கை தன் மெய்யுணர்வோர்க்கே. அன்னை பராசக்தியின் திருவடி பணிந்து தவம் செய்வதால் எதையும் வென்றிட முடியும். பிரம்மன் வகுத்த விதிவெளி வரும் துன்பங்களை யாவும் வென்று தன் விதியையே மாற்றி வைக்க முடியும். வினையால் பெருகி வரும் பந்த பாசங்கள் எல்லாம் மாயை என அறிந்து அம்மாயையும் வென்றிட இயலும். ஆசையை உண்டாக்கும் ஐம்புலன்களையும் அடக்கி இறைவன் பால் திருப்ப முடியும். வெற்றியை கொடுக்கும் வெற்றி செல்வியாகிய மனோன்மணி தாயை தன்னுள்ளே கண்டு உண்மையாய் உணர்ந்து தவம் செய்வோம் அன்னை தன் அருளை தந்து அனைத்திலும் வெற்றி கொள்ளச் செய்வாள். பாடல் எண் 1233. ஓரைம்பதின் மருள் ஒன்றியே நின்றது, பாரம்பரியத்து வந்த பரமிது, மாறம் குழலாலும் அப்பதி தானும் முன் சாரும் பதமிது சத்தியமாமே. 51 அக்கரங்களில் ஒன்றியே நின்ற பஞ்சாட்சர பொருள் அது. எடுத்த பிறவிகள் அனைத்திலும் பாரம்பரியமாக ஆதியாக வந்த வித்தான பரம்பொருள் இது. அழகிய கூந்தலையுடைய பராசக்தியும் அவள் பதியாகிய ஈசனும் சேர்ந்து தன்னுள் அமர்ந்து நிற்கும் மெய்ப்பொருள் இது. இதுவே நாம் சேர வேண்டிய திருவடி என்பதே சத்தியமான வழியாகும். பாடல் எண் 1234. சத்தியினோடு சயம்புவும் நேர்படில், வித்தது வின்றிய எல்லாம் விளைந்தன, அத்தகையாகிய 51 சித்தது மேவி தெரிந்திடுவாரே. சக்தியினோடு சிவம் நேர் நின்று பார்த்த போதே வித்து இல்லாமலேயே பஞ்ச பூதங்களும் சூரிய சந்திர அக்கினியும் மற்ற எல்லாம் விளைந்து தோன்றின. அத்தகையாகவே 51 அக்கரங்களும் சிவசக்தி நேர்பட நின்றிருந்த மெய்ப்பொருளில் இருந்தே உடலாகி வந்தது. இந்த மெய்ஞானம் அறிந்தால் சித்திகளை அருளும் பராசக்தி அம்மெய்ப்பொருளில் பொருந்தியே நின்றிருப்பாள். ஆதலால் ஞானிகள் மெய்ப்பொருள் ஒன்றையே தியானித்து தவத்தில் இருந்திடுவார்கள். பாடல் எண் 1235. திருந்து சிவனும் சிலை நுதலாலும், பொருந்திய வானவர் போட்டி செய்தேத்த, அருந்திட அவ்விடம் ஆரமுதாக, இருந்தனல் தானங்கிளம்பிரை என்றே. வானவ தேவர்கள் ஈசனும் பராசக்தியும் இருக்கும் இடம் சென்று போற்றி வணங்கி துதிப்ப, மெய்ப்பொருளில் திருத்தமுடன் சிவனும் வில் போன்ற புருவம் கொண்ட சக்தியும் பொருந்தி இருப்பதை உணர்ந்து ஆகாய வெளியினில் நின்று அவர்களையே போற்றி வணங்கி ஏத்த, அங்கே அன்னை மனோன்மணி அமிர்தம் வழங்கி அருந்தச் செய்திடுவாள். இவ்வாறு அடியார்க்கு ஆரமுதாக இருந்தனல் இளம்பிறை சூடிய எங்கள் பராசக்தி. பாடல் எண் 1236. என்றும் எழுகின்ற வேரினை எய்தினார், அன்றது வாகுவர் தார்குழலாளோடு
மன்றரு கங்கை மதியோடு மாதவ துன்றிய தாரகை சோதி நின்றாளே. மூலாதாரத்தில் இருந்த குண்டலினியை நாதத்தால் எழுப்பி மூலப்பொருளில் வேறாக நின்ற சோதி மனோன்மணியை சேர்ந்து தவம் செய்பவர் என்றும் தாரை ஊதுவது போல் வாசியை நாதமாக்கி அப்பராசக்தியுடன் சேர்ந்திருப்பர். அதனால் அவரும் எப்போதும் சக்தி மயமாக திகழ்வார். மன்றாகியதில் நின்ற கங்கை நீரில் அறிவோடு கூடி இம்மாதவம் செய்யும் ஞானிகளிடம் மின்னுகின்ற நட்சத்திர ஒளி போல சோதி மனோன்மணி நின்றிருப்பாளே. பாடல் எண் 1237. நின்றன நேரிலையாளோடு நேர்பட ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய துன்றிடு ஞானங்கள் தோன்றிடும் தானே. நேரிலேயாளாக நின்ற அப்பராசக்தியின் முன் நேராக நின்று ஒன்றி நிற்கும் தவத்தில் உள்ளொளியாக விளங்கும் அவளை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மெய்ப்பொருள் ஞானத்தை அறிந்து பிராணனை வாசியாக்கி அங்கு அவள் திருவடியை பற்றி நின்று சேர்ந்த ஆன்மாக்களுக்கு அவர்கள் மனதில் எண்ணி வேண்டியதையெல்லாம் எண்ணியவுடனே தந்தருள்வாள். நுணுக்கமான மெய்யறிவு தோன்றி எல்லா ஞானங்களும் தானே வந்து சேர அருள் புரிவாள் அன்னை பராசக்தி. பாடல் எண் 1238. தோண்டிடும் வேண்டுருவாகிய தூய் நெறி ஈன்றிடும் மாங்கவல் எய்திய பல்கலை மான்றரு கண்ணியும் மாறனும் வந்தெதிர் சான்றது வாகுவர் தாமவளாயுமே. அப்பராசக்தியின் அருளால் தோன்றிடும் ஞானத்தால் விரும்பிய உருவை எடுக்கும் வல்லமை சித்திகள் உண்டாகும். திருவருளை அடைவதற்கான தூய்மையான நெறிகளை படைத்த பராசக்தி பல கலைகளை அடையச் செய்து சோதி ஒளியாக பரம்பொருளோடு கலந்து நிற்பாள். இந்த மெய்ஞானத்தால் செய்தவத்தால் மான்விழி கொண்ட பராசக்தியும் அழகிய வடிவம் கொண்ட ஈசனும் அங்கே வந்து எதிர் நின்று காட்சி கொடுப்பார். ஆன்மாக்களோடு தாங்கள் பிரிவின்றி சேர்ந்தே இருப்பதை சாட்சியாக்கி அருள் வழங்குபவள் அன்னையே. தம்முள் அவள் நின்றதை ஆராய்ந்து அறிவால் அறிந்து கொள்ளுங்கள். பாடல் எண் 1239. ஆயும் அறிவும் கடந்தனுவாரணி மாயமதாகி மதோமதியாயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே. ஆராய்ந்து அறியும் அறிவையும் கடந்த அணுவுக்குள் அணுவாக நுண்ணணுவாய் விளங்குபவள் பராசக்தி. அவளே மாயையாகி மாயம் செய்யும் மந்த காச கழிப்பினை தந்து அறிவையும் மயங்கச் செய்வாள். செந்நிறம் கொண்ட பேரழகு பாவையான வாழை பெண். அவளே சிவானந்தம் அளிக்கும் சுந்தரி. அவளே அன்புருவாய் அன்பு நெறியாகி அன்பர் உள்ளங்களில் அறிவொளியாகி நின்றாளே. பாடல் எண் 1240. நெறியதுவாய் நின்ற நேரிலையாளை பிரிவது செய்யாது பிஞ்சகனோடும் குறியது கூடி குறிக்கொண்டு நோக்கும் அறிவோடு ஆங்கே அடங்கிடலாமே. அன்பு நெறியாய் அதுவாய் நின்ற மெய்ப்பொருளின் நேரே இழைந்து கொண்டிருக்கும் அப்பராசக்தியை ஈசனை விட்டு பிரித்து பார்க்காது கன நேரமும் மறவாமல் தவம் செய்யுங்கள். குறியாக உள்ள மெய்ப்பொருளில் பிராணனை கூடி அக்குறியை கொண்டே குறியையே நோக்கி அறிவோடு நின்று தவம் செய்யுங்கள். அதனால் அங்கே அனைத்தும் அடங்கிட சமாதி இன்பம் கண்டிடலாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.